மாயமான மலேசிய விமானம் MH370 இருக்கும் இடத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பே ஜெயபிரபு என்ற தமிழர் சரியாக கணித்து கூறியுள்ளார். ஆனால் அதனை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் அவர் குறிப்பிட்ட அந்த இடத்திலேயே தற்போது விமானத்தின் உதிரி பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனை 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியன் அத்தாரிட்டி அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது. இதுபோன்ற காலதாமதங்களை தவிர்க்க அனைத்து நாடுகளிலும் விஞ்ஞானிகள் கொண்ட ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என அறிவியல் ஆலோசகர் ஜெயபிரபு தெரிவித்துள்ளார். இதுவரைக்கும் உள்ள ஏவியேஷன் ஹிஸ்டரியிலே இந்த ஃப்ளைட் மிஸ் ஆனது 2 வருஷம் ஒரு கடும் போராட்டத்துக்கு அப்புறம் போன மாதம் ஒரு லொக்கேஷனில் கண்டுபிடிச்சாங்க. அந்த லொக்கேஷன் பேர் ரீயூனியன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரீயூனியன் ஐலாண்டில் டெப்ரிஸை எடுத்தாங்க. அந்த டெப்ரி சொன்ன அந்த ரீயூனியன் ஐலாண்ட் சொன்ன அந்த பொசிஷன் நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் 31 2014 சொன்ன லொக்கேஷன். அந்த லொக்கேஷனை நம்ம மார்ச் 31 2014 அந்த லொக்கேஷனை மார்க் பண்ணி அந்த கரஸ்பாண்டிங் அத்தாரிட்டிக்கு சொல்லியாச்சு. பட் அவங்க அதை கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளல.